Hello friends, this is Vicky from VTech. நீ நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் 2.1 சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஹோம் ஆடியோ பர்பஸ் தான். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க நல்லா ரிசல்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்க எப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் வச்சு கேட்பாங்க, அவுட்ரு யூனிட்லேயும் வச்சு கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். அவுட்ரு யூனிட்னா அதாவது வீட்டுக்கு வெளியே ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையும் எடுத்து வச்சு கேட்பேன் அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் நல்லா ஒரு மியூசிக் டிசைன் பண்ணுற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட சேனல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2.1 சேனல், அதாவது 2 ஸ்டீரியோ ஒரு சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டு அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போசிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், என்னோடய மொபைல் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த விதமான டிசைனும் இல்லாமல் ப்ளைனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான லுக்கு கொடுக்கும். ஸோ ஃபுல் மேட் கிளாஸ் ஃபினிஷில் வந்து கஸ்டம் அக்ரிலிக் பேனல் சூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஒரு ஓவரால் வியூவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிளாஸ் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் பேனல் நாப் தான் உங்களுக்கு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சாக்கெட் வந்துடும், யூஎஸ்பியோட டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய பேஸ் டபுள் கண்ட்ரோலு. இது ஃப்ரண்ட்டு சேனலு. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் மாஸ்டர் வால்யூம் மாதிரி ஒர்க் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ரோல் இருக்குது. 5க்குமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ பார்த்தாவே தெரியும், நம்ம வந்து உள்ள லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்கங்காட்டி நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கிளாஸ் நாப்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையருக்கு லைட் ஸ்விட்சிங் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நமக்கு வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ரிஃப்ளெக்டிங் எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டையிலேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா ஸ்டீரியோ சவுண்டு வந்து விரும்பி கேட்பாங்க கஸ்டமரு. எனக்கு வந்து ஸ்டீரியோ வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ ஃபில்ட்ரு போர்டு எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். ஸோ சப்வூஃபருமே பார்த்தீங்கன்னா அவுட்ரு யூனிட்டில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரு ப்ளஸ் 2 8 இன்ச் ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபரு வித் பாக்ஸோடு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தான் ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடிச்சிருக்கு. நாளைக்கு சண்டே. ஸோ கஸ்டமர் வந்து டெலிவரி எடுக்க வர்றாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 சைடு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா YP அப்படிங்கிற பிராண்டில் கேட்டிருந்தாங்க. சப்வூஃபருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தர மாதிரி ஆம்பிளிஃபையருக்கு மேட்சிங்காக கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீக்கர் பேக்கேஜ் ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் கொடுக்க போகிறோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூன்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வியூவாக காமிக்கிறேன். ஒயரிங்லாம் நீட்டாக வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா 2.1 சேனலுக்கு நம்ம வந்து 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் HD காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபர் வந்து நல்லா யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு மினிமம் 10 ஆம்ஸ் இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணல. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/024 10 ஆம்பியர் HD காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு DC ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா 63 வோல்ட் 10,000 mFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு DC பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ரிசல்ட் வேணும், ஆடியோ ரிசல்ட் வந்து நல்ல டெப்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபாரட்டில் 2 கெப்பாசிட்டர் போட்டு DC டூயல் சப்ளை வந்து ரெக்டிஃபையர் ஆகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பக் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் லைட்டுக்காக 40 வோல்ட்டு DC கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு ஒரு பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறங்காட்டி உங்களுக்கு இதை தெரியலாம். லைட் ஆஃப் பண்ணால் ஓரளவுக்கு வியூ நல்லாயிருக்கு. ஸோ ப்ரீ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா KMSோட 2.1 ப்ரீ ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக பேஸ் ட்ரிபிள் ப்ளஸ் லோ பாஸ் ஃபில்டர் எல்லாமே இன்பில்ட்டாக ஒரே போர்டில் வந்துடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ வைஸ் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2.1 ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் எனேபிள்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் ப்ரொடக்ஷன் இருக்குது, சப்வூஃபருக்குமே ப்ரொடக்ஷன் இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாஸ்ஃபெட் கான்செப்ட்டில் பண்ணியிருக்கிறங்காட்டி கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் தேவைப்படும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது மாஸ்ஃபெட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு IC லைன்லேருந்து வோல்டேஜ் வரும். ஸோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர் லைன் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து லைஃப் வராது. அதனால் வந்து ப்ரொடக்ஷன் போர்டு கொடுத்துருக்கோம். ப்ரொடக்ஷன் போர்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியான ஐட்டம் தான் போட்டிருக்கோம். ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ஃபினோட 2.1 சேனல் ப்ரொடக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா AC 20/020லேருந்து 30/30 வரைக்குமே இதுக்கு இன்புட் சப்ளை கொடுத்துக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ஸ்பீக்கருக்கு ரைட்டு ஸ்பீக்கருக்கு சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரிலே எல்லாமே பார்த்தீங்கன்னா 3Nixோட ரிலே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கண்டிப்பாக குவாலிட்டியான லைஃப் வரும். ஸோ ப்ரொடக்ஷன் இருக்குது. ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணும்போதும் கரண்ட் திடீர்னு போகும்போதும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டப்புன்னு ஒரு சவுண்டெல்லாம் வராது, எந்த விதமான நாய்ஸுமே இருக்காது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையரு. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 40R மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 52001943 கான்செப்டில் டிரான்சிஸ்டர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லீஃப் ஹீட் சிங்கில் நல்லா ஹெவியான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா SSSங்கிற ஒரு பிராண்டிலேருந்து நம்ம 40R மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் டைப்பு 52001943 காம்போவில் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவுக்கு அல்ட்ரா டிஜிட்டலுங்கிற ஒரு பிராண்டோட ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 52001943ங்கிற கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 6 லீஃப் ஹீட் சிங் தான். ஸ்டீரியோக்குமே பார்த்தீங்கன்னா 6 லீஃப் ஹீட் சிங்கு, சப்வூஃபருக்குமே 6 லீஃப் ஹீட் சிங் தான். உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே ஹீட்டிங் இஷ்யூ ஆனாலும் பார்த்தீங்கன்னா பேக் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கேன். ஸோ கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாமல் ரொம்ப லைட் ஹீட்டிங்லேயே உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் ஆகும். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓவரால் அவ்வளோதான். ஒரு 24 வோல்ட் 10 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு, கஸ்டமைஸ்டு வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்ம ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் வோல்டேஜ் ஆம்பியர் லாஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 10 ஆம்பியர், 63 வோல்ட் 10,000 மைக்ரோஃபாரட்டில் 2 கெப்பாசிட்டர் போட்டு டிசி ரெக்டிஃபையர் ஆகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பக் போர்டு, ஒரு 2.1 ப்ரீ செக்ஷனு, பேஸ் ட்ரிபிள் வித் லோ பாஸ் ஃபில்டரோட வந்துடும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்கு லெஃப்ட் ரைட்டுக்கு ப்ளஸ் சப்வூஃபருக்கு ப்ரொடக்ஷனோட ஒரு ப்ரொடக்ஷன் போர்டு வந்திருக்கு. 2.1 சேனல் 3 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா SSSோட 40R டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 40R ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக ஒரு 3 இன்ச்சு ஏசி ஃபேன் 220 வோல்ட்டு ஒர்க் ஆகிற மாதிரி ஏர் கூலர் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி ப்ளூடூத் கான்செப்ட்டுக்கு ஐப்ளேவோட யூஎஸ்பி மாடியூல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு 12 வோல்ட் ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ வேணுங்கிறப்ப உங்களுக்கு லைட்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, கம்ப்ளைண்ட்டுமே ஆகாது. அப்படியே கம்ப்ளைண்ட்டும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வெளியே எங்கேயும் கொடுக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி 2.1 ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மாடல் வந்து நிறைய டிசைன் இருக்குது. இந்த அக்ரிலிக் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அக்ரிலிக் பேனலில் மட்டும் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் டிசைன்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுறேன். உங்களுக்கு அதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த கான்செப்டில் வந்து நாம் பண்ணிக்கலாம். உங்களோட ரிக்வயர்மெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து என்ன வாட்ஸில் வேணும், எத்தனை இன்ச்சு சப்வூஃபர் லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 8 இன்ச்சு ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் பாட போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட நீடை பொறுத்து உங்களுக்கு பட்ஜெட் வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி 2.1 சேனல் ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். நம்ம 2.1 சேனல் 5.1 சேனல் 7.1 சேனல் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் வீட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி செட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 12 வோல்ட் டிசி ஆம்ப்ளிஃபையரு. ஓகே கைஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட். இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.